அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் நீச்சம் பெற்று வலிமை இழந்திருக்கிறாருங்க. எனவே மாதத்தின் 10 நாட்கள் மகிழ்ச்சி குறையலாம், மருத்துவ செலவுகள் கூடலாங்க. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் வரைய செலவுகள் ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக இருக்குங்க. கண்டகச்சனுடைய ஆதிக்கம் இருப்பதால் தொழிலில் யாரையும் நம்பி எதையும் செய்ய இயலாது. நேர்மறை சிந்தனைகளை காட்டிலும் எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்குங்க. நிச்சயிக்கப்பட்ட காரியங்களில் அடிக்கடி மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் அதிக கவனம் தெளிவு மிக மிக அவசியங்க. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் முழுவதுமே நண்பர்கள் பகைவர்கள் ஆகாமல் இருக்க அவர்களின் குணம் அறிந்து நடந்து கொள்ளுங்க. கண்டகச்சனியினுடைய ஆதிக்கம் இருப்பதால் சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபடுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசினியர்களுக்கு இந்த மே மாதம் முழுவதுமே வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. எதிர்பாராத செலவுகளில் பணம் விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் உச்சபலம் பெற்று வலம் வருவதால் உஷ்ண சம்பந்தமான சர்ம உபாதைகளும் உடலை வருத்துங்க. மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர்க்க இயலாது. சப்தமஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்ந்திருப்பதால் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. தேவையில்லாத வாக்குவாதங்களை கொண்டு விடுங்க. அதே போல் உங்களுடைய ராசி கலத்திரஸ்தானத்திற்கு சனி செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களினாலும் சிறிதளவு தோஷம் ஏற்பட்டிருப்பதால் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம். திருமண முயற்சிகளில் சிறு தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பின் நல்ல ஒரு வரன் அமையுங்க. கூடுமான வரைக்கும் வரனை நிச்சயிக்கும் போது வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்தது. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கன்னிராசினியர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தற்போது பாக்கியஸ்தானத்தில் பலம் பெறும் இந்த நேரம் அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தொழில் வளம் என்பது சிறப்பாக இருக்கும். எதிரிகளின் தொல்லை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் லாபம் கூடுதலாகவே இருக்குங்க. பெற்றோர்களின் ஒத்துழைப்பும் மற்றவர்களின் ஆதரவும் மகிழ்ச்சியை தருங்க. எதிர்காலத்தை பற்றிய பயம் அகல இருக்கு. அயல் நாடு முயற்சியில் அனுகூலம் உண்டு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் புதன். கேந்திரபத்திய தோஷம் பெற்ற புதன் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் கிடைக்குங்க. தொழிலில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். கை நழுவி சென்ற வாய்ப்புகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேற மாற்றினத்தவர்கள் உதவி செய்வாங்க. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் இப்பொழுது மீண்டும் பணியில் சேர்வதற்கான வாய்ப்புகள் கைகூட இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய சுக்கிரனோடு புதன் இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறாருங்க. உங்களுடைய ராசிநாதன் 9ல் சஞ்சரிக்கும் இந்த நேரம் பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. அதே போல் புனித பயணங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. தற்போதுள்ள தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்கு. வியாபார போட்டிகள் அகல இருக்குங்க. மாமன் மைத்துனர் வழி ஒத்துழைப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் செவ்வாய் மற்றும் சனியினுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு 5, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி, 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். இந்த 2 கிரகங்களின் சேர்க்கையும் மீன ராசியில் நிகழ்கிறது. இதன் விளைவாக பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படுங்க. கொடுக்கல் வாங்கலில் பாக்கிகள் தேங்கி நிற்கும். நரம் எலும்பு சம்பந்தப்பட்ட வகையில் பாதிப்புகள் ஏற்படுங்க. மருத்துவ செலவு உண்டு. குடும்ப சுமை கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைகிறது. விளைவு மேன்மைகள் கொண்ட செவ்வாய் தற்போது மேச ராசிக்கு பயிற்சியாகிறார். உங்களுடைய
உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியான செவ்வாய் அஷ்டமத்திற்கு வரும் இந்த நேரம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்குங்க. உறவினர்கள் பகையால் உள்ளத்தில் மகிழ்ச்சி குறையுங்க. வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. உத்தியோகத்தில் மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படை வேண்டாங்க. விற்றச்சத்துக்களால் பிரச்சனைகள் வரலாங்க. நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கும். அங்காரகனுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசினியர்களை பொறுத்தவரை குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் தாமதங்கள் ஏற்படுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்க இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலையிலிருந்து விடுபடலாமா இல்லை வேண்டாமா என்ற குழப்பம் அதிகரிக்குங்க. கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் கை நழுவி செல்லலாங்க. மாணவ மாணவியர்களுக்கு மறதி அதிகரிக்கும். குடும்ப சுமை கூடுங்க. பெண்களுக்கு கொடுக்கல் வாங்கல் ஏமாற்றங்கள் அதிகரிக்குங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் மீது குறை சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல ஜீவனஸ்தானத்தில் குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் சேர்க்கையும் ஏற்படுகிறது. 10ல் குரு பதவியை கெடுக்கும் என்றொரு மூதுரை வழக்கில் இருக்குதுங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய பொறுப்புகள்ல ஏதாவது ஒரு குற்றம் குறைகளை கூறிக்கொண்டே இருப்பாங்க. அதன் காரணமாக எதிர்காலத்தை பற்றிய அச்சம் ஏற்படும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு குறையக்கூடும். தற்காலிக பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்படுவது தாமதமாகுங்க. அதேபோல் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்பி ஏமாற்றம் அடைந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் அவசியங்க. ஆபத்து நிறைந்த இயந்திரங்களை இயக்குவதில் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. சிறு விபத்துக்கள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே எடுத்து காட்டுது. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதிக கவனம் மிக மிக அவசியங்க. எடுத்தும் கௌத்தம் என திடாலடியாக இந்த ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதேபோல் கன்னிராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் அன்றாட சந்தை நிலையை முன்கூட்டியே அறிந்து அதற்கேற்ப உங்களுடைய சரக்குகளின் விலைகளை நிர்ணயிப்பது அவசியம் என்பதையும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுது. சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு குறையக்கூடும் என கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுவதால கவனமாக இருப்பது அவசியங்க. அப்படி இல்லைன்னா நஷ்டம் ஏற்படக்கூடுங்க. வெளிமாநிலங்களிலிருந்து வந்து வேலை செய்யும் பணியாட்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. பிறரிடம் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நீங்களே உங்களுடைய மேற்பார்வையில் அனைத்தையும் வைத்துக் கொள்வது இல்லைனா நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க. கலைத்துறையில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் இப்போ குறையக்கூடும் என்பதை கிரகநிலைகள் உணர்த்துவதால் கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிப்பது இந்த தருணங்களில் மிகவும் அவசியங்க. கிடைக்கும் வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் கிடைக்காது என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டு சிக்கனம் மிக மிக அவசியங்க. அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு பெரும்பாலும் சுக்கிரன் சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகிய 3 கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கும். மற்ற கிரகங்களுக்கும் பங்கிருப்பினும் ஓரளவே தாங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களில் கவனமாக இருங்க. அதேபோல் கன்னிராசினியர்களுக்கு தருணங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை வழங்கும் வழிபாடாக அமைகிறது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது.